ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்லேயே நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோம். டோர்ஸ் எங்கெங்கெல்லாம் உடன் ஃப்ரேம்ஸ் வருதோ ஸோ அதுக்கு டெர்மைட் ப்ரூஃபிங் பண்ணிடுறோம். ஸோ டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தான் டேங்க்கும் பண்ணிடுறோம். வெதரிங் டைல்ஸ்லேயே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அந்த வெதரிங் டைல்ஸ் போட்டுட்டு அதில் 6 mm ஸ்பேஸ் வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் க்ரோட் போட்டிருப்போம். வாட்டர் ப்ரூஃபிங் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு வந்து 30,000 to 40,000 அடிஷனலாக செலவாகும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த யூபிவிசி விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ஸ் பிராண்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலே ஒரு டாப் பிராண்ட். இது அவுட்டர்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நார்மல் எமல்ஷன் பெயிண்டோ இல்லை ஏஸ் பெயிண்ட் மாதிரி அடிக்காமல் அவுட்டரில் வந்து 2 கோட் டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதை தவிர அதுக்கு மேலே வந்து அல்டிமா ப்ரொடெக்ட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் தான் பண்ணியிருக்கோம். அது வந்து நார்மல் பெயிண்ட்டை விட உங்களுக்கு 3 times காஸ்ட்லியாக இருக்கும் அந்த பெயிண்ட். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டீல் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 kg தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3.5 to 4 kg வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்டீல் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நார்மலாக வந்து இப்போது வயர்ஸில் வந்து லோ ஸ்மோக் வயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா FRLSன்னு சொல்லுவாங்க. FRLSனா ஃபயர் ரிட்டார்டன்ட் அண்ட் லோ ஸ்மோக். ஸோ வயர்லேயே கொஞ்சம் ப்ரீமியம் கிரேட் வயர்ஸ் அது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கட்டக்கூடிய ஒரு சைஸில் இருக்கிற ஒரு வீடு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குற விஷயமும் கூட. அதாவது கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு படிக்கட்டு வந்து அவுட்டரில் வைக்கிறது அந்த ஃபார்மேட்டில் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 23 அடி அகலம் 55 அடி நீளம் இருக்கிற லேண்ட் ஏரியாவில் கட்டியிருக்காங்க. இந்த பிளானை வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20க்கு 60 அந்த ரேஞ்சில் கட்டுறீங்க அப்படின்னாலும் 20க்கு 50 இந்த மாதிரி இல்லை 25க்கு 55 60 இந்த மாதிரி கட்டுறீங்க அப்படின்னாலுமே இந்த பிளான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டு கிட்ட உங்களுக்கு வருது லேண்டு. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK கட்டியிருக்காங்க. அது எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸு, இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடு பார்த்திங்கன்னா G+1 பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த ஃப்ரேம் ஒர்க் ஒன்று எலிவேஷனுக்காக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த எலிவேஷனுக்கு கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டிங்கு ப்ளஸ் அந்த ஃப்ரேம்லேயே பார்த்திங்கன்னா 2 சைடு மேலேயும் கீழேயும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் இதை பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு யூனிக்காக தெரியுது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியுது. பார்டர் மட்டும் கொடுக்காமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்வ் டைப்பில் அந்த இதை கொடுத்துருக்காங்க. அதனாலேயும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸு ப்ளஸ் அலுமினியம் யூஸ் பண்ணி ஒரு விண்டோ மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸடான ஒரு விண்டோ மாதிரி பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் கேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. நடுவில் CNC கட்டிங்கில் ஒரு டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் ஸ்டீல் தான். இப்போ உள்ளே போயிட்டு வீடு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் இப்போ இது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துட்டு இந்த வீடு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ ஃப்ளோரிங்லாம் கிரானைட். ஃப்ளோரிங்கில் ஃபுல்லாக சதரலின்ற கிரானைட் இது. அதே மாதிரி ஸ்கர்ட்டிங் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக நம்ம பிளாக் கலரில் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் போடுற சேஃப்டி கேட் இது. ஸோ நார்மல் MS grill மாதிரி கொடுக்காம ஸ்கொயர் பைப்பில் நம்ம 1 inch ஸ்கொயர் பைப்பில் கொடுத்துருக்கோம். இதில் வந்து வித் யூரோப்பா லாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இது மெயின் டோர். ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் கார்விங் டிசைன் கொடுத்துருக்கோம். ஸோ 40 mm திக்னஸ் டோர் இது. யூஸ்வலாக 30 mm அந்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம வந்து டிஜிட்டல் லாக் போடுறதுக்காக வந்து 40 mm திக்னஸில் கொடுத்துருக்கோம். இந்த டிஜிட்டல் லாக் பார்த்தீங்கன்னா ஹாஃப்லைன்ற பிராண்டோடது. ஸோ இதில் வந்து கார்டு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, கீ, நம்பர் லாக்கு, வைஃபை ஆக்சஸும் இருக்குது, OTP ஆக்சஸும் இருக்குது. இதில் இதெல்லாம் உங்கள் ஸ்கொயர் ஃபீட்லேயே பண்ணுறீங்க? ஆமாம். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரைஸில் இன்க்ளூட். டிஜிட்டல் லாக்லாம் நம்ம ப்ரைஸில் இன்க்ளூட். இந்த உட்டன் டோரோட கார்விங் மட்டும் அடிஷ்னலாக வரும். ஓகே. இந்த விநாயகர் கார்விங் மட்டும் அடிஷ்னலாக வரும். மற்றபடி நார்மல் உங்களுக்கு நார்மல் டிசைன்ஸ்லாம் நம்ம ஸ்கோப்லேயே இன்க்ளூட். கார்விங் இந்த டிசைன் மட்டும் அடிஷ்னலாக வரும். ஓகே. ஸோ இந்த லேண்டோட டைமென்ஷன்ஸ் ஓவரால் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா அரை கிரவுண்ட் இது. ஸோ டைமென்ஷன் 23/55 அந்த மாதிரி வரும். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 3 BHK பண்ணியிருக்கோம் வித் டைனிங்கோட. ஒரு ஸ்மால் கிட்ஸ் பெட்ரூம் ஒன்று, 2 மாஸ்டர் பெட்ரூம், அதுக்கப்புறம் ஒரு டைனிங், ஹால், கிச்சன். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10.5/16 அந்த மாதிரி வரும். ஸோ ஹால் இருக்கிற டைலெல்லாம். ஸோ இது நம்ம ஹாலில் போட்டிருக்க வீடு ஃபுல்லாக போட்டிருக்க டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 5.25 2.25 சைஸ் இது. ஸோ இது நமக்கு டைல்ஸ் ஒரு பட்ஜெட் இருக்குது. ஸோ பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 65 rupeesலேருந்து 70 rupees வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம டைல்ஸ் வந்து போட்டு கொடுக்குறோம். இது கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் காஸ்ட் மட்டும் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இந்த விண்டோ, ஹாலில் இருக்க விண்டோ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெரிய சைஸ் விண்டோ இது. 6 அடிக்கு 5 அடி ஹைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ வித் கிரில்ஸு, UPVC விண்டோஸ் இது. UPVC பிராண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராமினன்ஸ் பிராண்ட் இது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரைஸில் இன்க்ளூடு. ஓகே. இது பெட்ரூம், இது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ மாஸ்டர் பெட்ரூமில் டோர் பார்த்தீங்கன்னாக்கா இது லேமினேட் ஃபினிஷ் டோர் இது. ஸோ ஃப்ளஷ் டோர் மேலே வந்து நம்ம லேமினேட்ஸ் கொடுத்துருக்கோம். சைடில் 2 mm எட்ஜ் பேண்டிங்கோட கொடுத்துருக்கோம். ஓகே. இந்த ரூமோட சைஸ், ஸோ இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 11/12 இது. ஸோ இதில் நம்ம 2 feet வந்து ஃபுல் வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம். ஸோ சென்டரில் TV யூனிட்டு, இங்கே சைடில் ட்ரெஸ்ஸிங் மிரரு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது சிவில் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ சிவில் ஒர்க்கில் வந்து ஸ்லாப்ஸ் போட்டு அதுக்குள்ளே நம்ம மேலே இந்த ஷட்டர்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். இதில் வந்து இங்கே TV யூனிட்டு, இங்கே கீழெல்லாம் ஃபுல்லாக மாடலராக பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக ப்ளைவுட்லேயே பண்ணியிருக்கோம் கீழெல்லாம்.
ஸோ இது மேலே வந்து இந்த மாதிரி ஹைட்ராலிக் லிஃப்ட் அப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பீரோ வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ கிளைண்ட் இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பீரோ வைக்கிற ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. இப்போ இந்த ஷட்டர் மட்டும் போடுறீங்கன்னா நீங்கள் தான் இன்டீரியரும் பண்ணது இல்லையா? இன்டீரியர்ஸ் ஃபுல்லாக நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஷட்டருக்கு மட்டும் ஸ்கொயர் ஃபீட் ரேட்னா என்ன? ஸோ ஷட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 750 rupees per square feetலேருந்து ஸ்டார்டிங். ஸோ இன்டீரியர்ஸில் வுட் ஒர்க்குக்கு. பாக்ஸ்னா? ஸோ பாக்ஸ்னால் வந்து 1400 ஸ்டார்டிங். இது பாத்ரூமா? இது வந்து அட்டாச் பாத்ரூம். வந்து இந்த பாத்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னாக்கா உள்பக்கம் வந்து தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து பிவிசி லேமினேட்ஸ் கொடுத்துருக்கோம். பின்னாடி பேக்கில் வந்து நார்மல் லேமினேட். ஸோ பெட்ரூமோட டோர் ஃபினிஷில் இந்த லேமினேட் கொடுத்துருக்கோம். உள்பக்கம் மட்டும் பிவிசி லேமினேட். அதேமாதிரி சைட்லேயும் 2 mm எட்ஜ் பேண்டிங்கோட வந்து. ஸோ பாத்ரூமில் இருக்கிற ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் வெறும் அந்த லேட்ச் மாதிரி மட்டும் கொடுக்காம இந்த ஹேண்டில் மாதிரியே கொடுக்கும். ஓகே. ஸோ அட்டாச் பாத்ரூம் இது சைஸே காம்பேக்டான சைஸ் பாத்ரூம் தான். இது 7x4 தான். பட் அதிலே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெட்டேரியா தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் வாஷ் பேசினும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரானைட் டாப்பில் பண்ணி கொடுத்துருக்கோம். பாத்ரூமில் உள்ள நீச்சஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்கோம். இப்போ பாத்ரூமில் இந்த ஏரியா இருக்கு இல்லையா? ஆமாம். இதெல்லாம் கூட நீங்கள் டிசைன் பண்ணி இது நம்ம ப்ரைஸில் இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணிருக்கோம். ஆமாம். ஸோ இந்த பவுல் டைப் வாஷ் பேசின்லாம் இன்க்ளூடட். மேலே போட்டுருக்க டைல் மட்டும் வந்து நம்ம நார்மல் டைல்ஸ் மாதிரி போட்டிருப்போம். இது வந்து இந்த பாத்ரூம் டைல் வந்து கொஞ்சம் அடிஷ்னல் காஸ்ட் வரும். ஸோ டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வார்ட்ரோப் ஸ்பேஸ் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இங்கே டோருக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பேஸும் நம்ம வந்து கபோர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கபோர்ட்ஸ் அண்ட் லாஃப்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த சிவில் ஒர்க்லேயே பண்ணி டோர் சிவில் ஒர்க்கில் பண்ணி மேலே ஷட்டர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். இல்லை அது பட்ஜெட்டுக்காக பண்ணதா? பட்ஜெட்டுக்காக தான். ஸோ கஸ்டமரோட பட்ஜெட் இந்த அவ்வளோதான் இருந்தது. அதுக்காக பட்ஜெட்டுக்காக பண்ணி. ஸோ ஹாலில் இது வந்து டிவி யூனிட். இது ஸோ டிவி யூனிட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு பண்ணியிருக்கோம். நம்ம உள்ள ஸ்விட்ச் போர்டு எதுவும் வெளியில் தெரியாது, எல்லாம் அடியில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ வயர்ஸுக்காக இங்கே கன்சீல் பண்ணுறதுக்காக இங்கே ஒயர் மேனேஜர் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ ஹால்லேருந்து வந்தோம்னாக்கா இங்கே கிச்சன் அண்ட் பூஜை ரூம் ஏரியா. இது வந்து ஓப்பன் கிச்சன் டைப். இது ஓப்பன் கிச்சன், இந்த டைனிங் ஏரியா, இந்த சைடில் வந்து ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் இந்த பூஜை ரூமோட இது டோர் மட்டும் இன்னும் ஃபினிஷ் பண்ணல. டோர் வந்து வுட்டில் பண்ணியிருக்கோம். டோர் வுட்டில் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக டீ வுட்டில் பண்ணியிருக்கோம். இது இன்னும் இது ஸ்ப்ரே பண்ணணும். அது மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது மட்டும் பண்ணணும். ஓகே. இது எக்ஸ்ட்ராவா இந்த டோரு? இது இன்டீரியர்ஸில் வந்துடும். இன்டீரியர்ஸ் இது வந்துடும். ஸோ உள்ள ஷெல்ஃப்லாம்னாக்கா அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா பூஜை ரூமில் இந்த ஷெல்ஃப் நம்ம போட்டு கொடுத்துட்டோம். ஸோ இந்த பூஜை ரூமோட டோரு, அந்த கீழே போட்டிருக்க டோர் எல்லாமே இது இன்டீரியர்ஸில் அடிஷ்னலாக வரும். ஓகே. கிச்சன்லேயே மேடையே பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஷேப்பில் கொடுத்துருப்போம். ஸ்பேஸ் மேக்ஸிமம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணியிருப்போம். சைஸ் என்ன இருக்கும் இது? கிச்சனோட சைஸ் வந்து 8x9. ஓகே. இதில் நம்ம சிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் கொடுத்துருக்கோம். கரிசில்ன்ற பிராண்டு. இங்கேயுமே வந்து உங்களுக்கு சிவில் ஒர்க்லேயே பண்ணிட்டு. ஆமாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேடை ஃபுல்லாக கான்க்ரீட்லேயே போட்டோம். ஸோ உள்ள ஷெல்ஃப்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிவில் ஒர்க்லேயே இந்த ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். நான் கஸ்டமர் பட்ஜெட்டட் இது அப்படின்றா இந்த மாதிரி சிவில் ஒர்க்லேயே கொடுத்துட்டு ஸோ மேலே ஷட்டர்ஸ் மட்டும் போட்டிருக்கோம். ஸோ இந்த சைட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து நம்ம டேண்டம் ட்ராஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இங்கே டேண்டம் ட்ராஸ், இது கட்லரி, அதுக்கப்புறமா இது பிளெயின். இந்த கிச்சன் மேடையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னர் ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகல யூஸ்வலாக. ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டோர்லேருந்து 180 degree ஹிஞ்சஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம டோர் வந்து ஃபுல்லாக இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள டெப்த்தை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த கிச்சனோட ஃப்ளோர் யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து 1 mm லேமினேட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ப்ளைவுட் பார்த்தீங்கன்னாக்கா பாய்லோ கிரேட் இது. ஸோ நார்மல் இப்போது BWP HDHMR இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவானது. ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட் மட்டுமே 160 to 170 rupees அந்த ரேஞ்சில் வந்துடும் இந்த பாய்லோ ப்ளைவுட்டோட. பெனிஃபிட் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் தான் இதுவும். ஸோ நார்மல் இப்போ HDHMR BWP அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டான இது. ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இதில். ஸோ மேலே வால் பாக்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா HDHMR கிரேடில் பண்ணியிருக்கோம். HDHMR மேலே வந்து ஃபினிஷ் வந்து 1 mm லேமினேட் ஃபினிஷ். இது பார்த்தீங்கன்னாக்கா டைனிங் ஏரியாவில் ஒரு சின்ன ஸ்டடி ரூம் மாதிரி ஒரு குழந்தைங்களுக்கு இல்லை ஒர்க் ஸ்டேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபோல்டிங் டேபிள் கொடுத்துருக்கோம். இந்த ஃபோல்டிங் டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி. ஓகே. இந்த ரூமோட சைஸ்? இந்த ரூம் வந்து 7x8 அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டடி ரூம் மாதிரி தான். மேலே ஒரு லாஃப்ட்டு, அதில் டோர், மேலே லாஃப்ட்டில் டோர்ஸ் கொடுக்கும். ஓகே. இது வந்து டைனிங் ஏரியா பக்கத்தில் ஒரு காமன் பாத்ரூம் பக்கத்தில் ஒரு சின்ன வாஷ் ஏரியா மாதிரி. இது வந்து கிரானைட் டாப் கொடுத்து மேலே பவுல் டைப் வாஷ் பேசின் கொடுத்துருக்கோம். இது ஃபிட்டிங்ஸ் எல்லாம்? ஸோ ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாகவே பேரிவேர். ஸோ நம்ம பாத்ரூமில் கிச்சன் டேப்ஸ் எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். க்ளாசெட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜாக்வாரில் கொடுத்துருக்கோம். வால் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக 4x2 வால் டைல்ஸ். இது டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வாலில் ஃப்ளோரிங் எல்லாமே நம்ம க்ரௌட்டிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா எபாக்சி க்ரௌட் பண்ணியிருக்கோம். வாலில் வந்து நார்மல் க்ரௌட்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். 7 feet வரைக்கும் உங்கள் 7 feet லிண்டல் லெவல் வரைக்கும் டைல்ஸ் நம்ம ஸ்கோப்பில் வரும். ஸோ அதனால் பாத்ரூம் எல்லா பாத்ரூம்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நீச்சஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ ஸ்டோரேஜ்க்காக. இது வந்து இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10x11. ஸோ இந்த பெட்ரூமில் நார்மலாக வார்ட்ரோப் அண்ட் லாஃப்ட் கொடுத்துருக்கோம். இதுவும் சிவில் ஒர்க் பண்ணிவிட்டு. ஸோ இதுவும் சிவில் ஒர்க் பண்ணிட்டு மேலே ஷட்டர்ஸ் மட்டும் போட்டுருக்கோம். ஓகே.
ஓகே சார். இப்போ இதே மாதிரியே தான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரும் கிரவுண்ட் ஃப்ளோரும் பார்த்தீங்கன்னா டிப்பிக்கல் என்னென்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஓப்பன் டைப் கிச்சன் இருக்காது. ஸோ கிச்சன் கம் டைனிங் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ கிச்சன் அது மட்டும் தான் சேஞ்ச், வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது கிரவுண்ட் ஃப்ளோருக்கும். மற்றபடி இன்டீரியரும் கிட்டத்தட்ட ஸோ இன்டீரியர் எல்லாமே கிட்டத்தட்ட பட் யூஸ் பண்ண அந்த லேமினேட் மட்டும் வேறு கலர்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான். இப்போது இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ பில்டப் ஏரியா எவ்வளோ? ஸோ இந்த வீட்டோட பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா லேண்ட் வந்து ஃபஸ்ட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட் இது. ஸோ பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட் இது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு 3 பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 பெட்ரூம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். சின்ன ஏரியாலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி 1200 ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு ஃப்ளோரோட பில்டப் ஏரியா. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நம்ம 3 பெட்ரூம் பண்ணியிருக்கோம். 3 பெட்ரூமு பாத்ரூம். ஸோ 3 பெட்ரூம், ஒரு வீட்டில் 2 பாத்ரூம் வரும். ஸோ ஒரு காமன் ஒரு அட்டாச்சு. அது தவிர ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம், டெரஸில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ காமன் ஸ்டேர் கேஸுக்குள்ள அது கீழே ஒரு பாத்ரூமும் டெரஸில் ஒரு பாத்ரூமும் கொடுத்துருக்கோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ பட்ஜெட் வந்து வரும்? ஸோ இதெல்லாம் சேர்த்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55 lakhs வந்துச்சு சார் இந்த ப்ராஜெக்டோட டோட்டல். இன்டீரியரோட சேர்த்து? இன்டீரியர்ஸ் இல்லை, இன்டீரியர்ஸ் அடிஷனல் வரும். ஸோ இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு வந்து 4 lakhs கோட் பண்ணியிருந்தோம் ஒரு வீட்டுக்கு. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 4 lakhs வரும், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 4 lakhs வரும். இப்போது டோட்டல் பட்ஜெட் சொல்கிறீங்களா? ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன? ஸோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து இப்போ பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா 2250 rupees per ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஓகே. இப்போ சென்னை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் 2000 ரூபாய்க்கு கூட பண்ணுறாங்க. இருக்காங்க சார். ஆக்சுவலாக 2000 ரூபாய்க்கு பண்ணுறவங்க இருக்காங்க, 2500 ரூபாய்க்கு பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஸோ பட் நம்ம சார்ஜ் பண்ண 2250 பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவுட்டர்லாம் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நார்மல் எமல்ஷன் பெயிண்டோ இல்லை ஏஸ் பெயிண்ட் மாதிரி அடிக்காமல் அவுட்டரில் வந்து 2 கோட் டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை தவிர அதுக்கு மேலே வந்து அல்டிமா ப்ரொடெக்ட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் பெயிண்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அல்டிமா ப்ரொடெக்ட் ரேஞ்ச் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 years வாரண்ட்டி கம்பெனி பிராண்ட்லேயே கொடுப்பாங்க. ஸோ அது வந்து நார்மல் பெயிண்ட்டை விட உங்களுக்கு 3 times காஸ்ட்லியாக இருக்கும் அந்த பெயிண்ட்லாம். ஸோ அதை தவிர டேம் ப்ரூஃபும் எக்ஸ்ட்ரா பண்ணுறோம் நம்ம. ஸோ 2 கோட் டேம் ப்ரூஃபும் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ யூஸ்வலாக இந்த ஆர்பிட் ஆங்கர் ரோமா மாதிரி ஸ்விட்சஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த ஸ்விட்சஸ்லாம் ஃபுல்லாக வந்து ஹேவல்ஸ் பிராண்டோடது. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்விட்சஸ் தான் இதெல்லாம். ஓகே. ஒயர்ஸ் அந்த மாதிரி? ஸோ ஒயர்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா பாலிகேப் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நார்மலாக வந்து இப்போது ஒயர்ஸில் வந்து லோ ஸ்மோக் ஒயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா FRLSன்னு சொல்லுவாங்க. FRLSனால் ஃபயர் ரிட்டார்டன்ட் அண்ட் லோ ஸ்மோக். ஸோ ஒயர்லேயே கொஞ்சம் ப்ரீமியம் கிரேட் ஒயர்ஸ் அது. ஸோ FRLS ஒயர்ஸ் தான் வீடு ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேரிவேர். ஸோ பேரிவேரில் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் ரேஞ்சும் இருக்குது, ஹையர் ரேஞ்சும் இருக்குது. நம்ம ரெண்டுமே இல்லாமல் ஒரு மீடியம் ரேஞ்சில் பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கிளாசெட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஜாக்வார் கிளாசெட் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டேர் கேஸ் ரெயிலிங்? ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் ரெயிலிங் நம்ம ப்ரைஸில் இன்க்ளூடட் சார். SS ஹேண்ட் ரெயில் வந்து வித்தவுட் கிளாஸ் வந்து நம்ம ப்ரைஸில் இன்க்ளூடட். ஸோ இந்த கிரானைட்லாம் சதுரல்லி கிரானைட் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் இந்த சதுரல்லி கிரானைட் மட்டும் நம்ம ப்ரைஸில் இன்க்ளூடட். ஸோ இது டெரஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் டைல்ஸ் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்கோம் நம்ம. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி டெரஸில் கொடுத்துருக்கோம். ஸோ டெரஸோட ஹெட்ரூமே வந்து ஒரு 6 அடி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த சைடில் வந்து ஒரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிருக்க இந்த UPVC விண்டோஸ் பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ஸ் பிராண்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலே ஒரு டாப் பிராண்ட் இது. மற்ற நார்மல் மேக் மாதிரி பண்ணாமல் ப்ராமினன்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறதுனால நமக்கு இந்த ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் 2250 ரேட்டில் நம்ம பண்ணுறோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் லக்ஸரியானதாக தான் இருக்கும். யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கும். அதனால தான் இந்த ரேட். அதனால தான் இந்த 2250 ரேட்டில் பண்ணுறோம். டெரஸில் பார்த்தீங்கன்னாக்கா டேங்க் போகிறதுக்கு தனியாக லேடர் கொடுத்துருப்போம். இந்த லேடர் வந்து அடிஷனல் காஸ்ட் வரும். டேங்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிக் ஒர்க் டேங்க் நம்ம பண்ணியிருக்கோம். மேலே இருக்கிற டேங்க்கு, சம்பு ப்ளஸ் இந்த வெதரிங் டைல்ஸு, ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம இந்த 55 lakhs பட்ஜெட்டுக்குள்ளே தான் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில். இப்போ டேங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான வாட்டர் ப்ரூஃபிங்? வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்டர் ப்ரூஃபிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்லேயே நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேயே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பெஸ்ட் கண்ட்ரோலும் பேஸ்மெண்ட் ஸ்டேஜ்லேயே பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அதே மாதிரி டோர்ஸ் எங்கெங்கெல்லாம் உட்டன் ஃப்ரேம்ஸ் வருதோ ஸோ அதுக்கு டெர்மைட் ப்ரூஃபிங் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து அதுக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். ஸோ பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பாண்டுன்ற கெமிக்கல் யூஸ் பண்ணி பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைல்ஸ், பாத்ரூமோட ஃப்ளோர் டைல்ஸ்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதில் எபாக்சி க்ரௌட் பண்ணுறோம். ஸோ அது க்ரௌட்டிங் வச்சு தான் நம்ம டைல்ஸ் போடுறோம். ஸோ டேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி தான் டேங்க்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அதேமாதிரி வெதரிங் டைல்ஸ் போடுறோம்ல, வெதரிங் டைல்ஸ்லேயே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிவிட்டு அந்த வெதரிங் டைல்ஸ் போட்டுட்டு அதில் 6 mm ஸ்பேஸ் வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் க்ரௌட் போட்டிருப்போம். ஸோ டைல்ஸ் நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் க்ரௌட் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த வாட்டர் லீக்கேஜ்ன்ற இஷ்யூஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சார் இப்போது இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கு, பெஸ்ட் கண்ட்ரோலாக இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து சொல்கிறது இல்லை. ஸோ எல்லாமே இப்போ நிறைய கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டர் ப்ரூஃபிங், பெஸ்ட் கண்ட்ரோலாக பண்ணணும் அப்படின்றதே சில பேருக்கு தெரியாது. ஸோ நார்மலாக வீடு கட்டணுன்னா அப்படியே கட்டிடுவாங்க. பட் அது வந்து பேசிக் நீட் ஒரு வீடை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இந்த பெஸ்ட் கண்ட்ரோல், வாட்டர் ப்ரூஃபிங்கு, ஸோ அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்டேஜில் இந்த பியூட்டிஃபிக்ஸ் கெமிக்கல் அடிக்கிறது, ஸோ அதெல்லாம் டிஃபால்ட்டாகவே நம்ம வந்து இந்த ப்ரைஸ்லேயே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம்.
ஸோ அதனால தான் நம்ம வந்து நார்மலாக இப்போ 2000 2100 சார்ஜ் பண்ணுற இடத்துல நம்ம 2250 சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த வாட்டர் ப்ரூஃபிங் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீட்டுக்கு வந்து 30,000 to 40,000 அடிஷ்னலாக செலவாகும். அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணுற பெயிண்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நார்மல் இந்த எமல்ஷன் ஏஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணாக்கா ஆகிறத விட இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டும் அல்டிமா ப்ராடக்ட் ரேஞ்சில் பெயிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 75,000லேருந்து ஒரு 1,00,000 நமக்கு வந்து பெயிண்டிங் காஸ்ட் மட்டுமே ஜாஸ்தி வரும். அதே மாதிரி நம்ம சீஸ்மிக் டீடைலிங்கோட இந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீலோட குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 4 கிலோ வரைக்கும் நம்ம ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம் ஓவரால் பில்டிங்கில். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஸ்டீல் மட்டுமே அடிஷ்னலாக வரும் உங்களுக்கு காஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து 2250 ரேஞ்சில் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஓகே சார். இதை தவிர நீங்கள் ஸ்ட்ரக்சரில் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட் வந்து ஜுவாரி சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டீல் வந்து காமாட்சி ஸ்டீல், ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ஒயர் கட் ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், எம் சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், பிளாஸ்டிக்கு பி சாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தவிர நம்ம ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக 6 feet டெப்த் வரைக்கும் நம்ம ஃபவுண்டேஷன் எடுப்போம். ஃபஸ்ட்டு சாயில் டெஸ்ட் பண்ணிடுவோம், சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாட்டர் டெஸ்டிங் பண்ணிடுவோம், சாயில் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வாங்கிடுவோம். ஸோ ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கில் என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவோம். ஓகே. இப்போ இந்த சாயில் டெஸ்ட்டு அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் கொடுக்குறது இதெல்லாம் வந்து உங்களோட இதெல்லாம் வந்து எங்கள் ஸ்கோப்பில் இன்க்ளூடட். ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம சைன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னாக்கா சாயில் டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ சாயில் டெஸ்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வாங்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் போர் போட்டுட்டு அந்த போர் வாட்டரை வந்து வாட்டர் டெஸ்டிங்கோ பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம டிஃபால்ட்டாக நம்ம பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துறோம். இது போர் போகிறது நீங்கள் போட்டு இல்லை போர் அடிஷ்னலாக வரும். போர் போட்ட பிறகு அந்த போர் வாட்டர் வந்து டெஸ்டிங் பண்ணுறது அதையும் டெஸ்ட் பண்ணுவீங்க? அதையும் டெஸ்ட் பண்ணுவோம். ஆமாம். ஸோ அந்த போர் வாட்டர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டராக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த போர் வாட்டர் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா லாரி வாட்டர் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. கம்மியான ரேட்டில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுமே வந்து இது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லாம் கொடுக்குறாங்க. இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீஸ்மிக் டீடைலிங்கோட பண்ணியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டீல் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 kg தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3.5 to 4 kg வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஸ்டீல் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து சீஸ்மிக் டீடைலிங்கோட இருக்கும். அந்த டீடைலிங் எதுக்குனாக்கா இப்போது பில்டிங்கோட ஸ்ட்ரென்த் தான் சார். இது எர்த்குவேக் வந்தாக்கா உங்களுக்கு வந்து நார்மல் மற்ற பில்டிங்ஸை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே. கட்டுற எல்லா பில்டிங்லேயும் சீஸ்மிக் டீடைலிங் இருக்கும். ஆமாம். ஓகே. இப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு வரும்போது இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்ச் இல்லைங்களா? இப்போ இது மாதிரி சென்னையில் யார் கேட்டாலும் அந்த இதுக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க? அப்படி இல்லை சார். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஓவரால் பில்டப் ஏரியா வந்து 1500 and above ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறோம்னாக்கா இந்த ரேஞ்சில் பண்ண முடியாது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இன்னொரு 150 rupees per square feet அடிஷ்னலாக வரும். ஆமாம். எதனால்? இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறதுனாக்கா உங்களுக்கு இந்த ரேட்டில் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம வந்து இந்த சாயில் டெஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டிசைன்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிரவுண்ட் +1 or ground +2 ஃப்ளோருக்கு தான் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் ஹெவியாக தான் ஓடுவோம். ஸோ நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே பண்ணாலும் கூட நம்ம போடுற ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ஹெவியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2250 ரேட்டில் பண்ணாமல் 150 rupees per square feet வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் அந்த பேஸ்மெண்ட்டு அப்புறம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அது சேர்த்து அதெல்லாம் வந்து செலவும் சேர்த்து தான் ஆகுது. அதுவும் கண்டிப்பாக அந்த செலவும் அடிஷ்னலாக தான் வரும். இப்போ வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறதுனாக்கா ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கே இல்லாமல் வந்து நார்மலாக கூட பண்ணிட்டு போகலாம். பட் நம்ம ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்னு வாங்கினாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா G+1 or G+2 ஃப்ளோருக்கு தான் நம்ம வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது அதுக்கான டீட்டெயிலிங்கும் ஜாஸ்தியாக தான் இருக்கும், ஸ்டீலோட டீட்டெயிலிங்லாம். ஸோ அதனால் அந்த ப்ரைஸிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற அந்த எலிவேஷன் டிசைன் அப்படின்றது எக்ஸ்ட்ராவா இல்லை சார்? ஆக்சுவலாக இந்த வீட்டில் எலிவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்சர் பெயிண்டிங் கைண்ட் ஆஃப் எலிவேஷன் வந்து நம்ம ஸ்கோப்பில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ இந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங்லாம் ஃபுல்லாக நம்ம ஸ்கோப்பில் இன்க்ளூடட். அதே மாதிரி ஒரு பார்டர் மாதிரி கட்டியிருப்போம், அதில் பட்டி பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கோப்பில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் மட்டும் வந்து யூபிவிசி விண்டோஸ், ஃபிக்ஸட் விண்டோஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். அது மட்டும் கிளைண்ட் ஸ்கோப் அடிஷ்னலாக வரும். ஓகே. மற்றபடி அந்த ஃப்ரேம் அதெல்லாம் சிவில் ஒர்க்கில் ஃப்ரேம்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அந்த பார்டர் கட்டுறது அந்த இதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். அந்த யூபிவிசி விண்டோ மட்டும் அடிஷ்னல் காஸ்ட் வரும். ஓகே. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க சென்னை சரௌண்டிங்கில் கட்டித்தராங்க. அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.